அதுக்கப்புறம் என்னைக்கு கருணாநிதிக்கு வாரிசு வந்ததோ அன்னைக்கு கனிமொழியை தவிர யாருமே வாரிசுக்கு வர முடியல. பூக்காரி செவனையா பூ வாங்கிட்டு வந்து அவ விற்கான்னா அவளுக்கு 2500 ரூபா. மருத்துவத்துறையில மத்திய அமைச்சராக்கி அத்தனையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து அழுகிறாரு. குடும்ப அரசியல் இல்லாம குடும்ப வாரிசு இல்லாம புதுசு புதுசா உருவாகிறதுனாலதான் தமிழ்நாட்டில் பாஜக வளருது. நீ அங்கடி ஜெயிச்சாலும் அங்கடி ஜெயிச்சாலும் கடைசியில் அப்பே மகன் ஒண்ணு இருக்கிற மக்கள் வாயில மண்ணு. அழகிரிக்கும் இங்கிட்டு நம்ம இன்னைக்கு முதல்வருக்கும் முட்டல் மோதல் வந்தது. அது எப்படியோ ஒரு வழியா ஆஃப் பண்ணிட்டாங்க. அரசியல் கட்சியிலே செதாஸ்கோப்பை மாட்டி இருக்கிறது இந்த பல்சு பாக்குறத மாட்டி இருக்க ஒரே கட்சி மதிமுக தான். எனக்கு முடியும் இல்லையா அப்படின்னு விடுறா மகனை முடியலாதவங்க தாண்ட முடிசூட முடியும் அப்படின்னாங்க. அதிக விதவைகளான மாநிலம் தமிழ்நாடுன்னு 2021 முழங்கின கனிமொழி அம்மா இன்னைக்கு பல்லடத்துல ஏதாவது பதறுவாங்க இப்படி ஆய்ப்பச்ச அண்ணன்ட்ட சொல்லி காலம் ஃபுல்லா கருப்பு இருட்டுக்குள்ள முரட்டு குத்து வாங்கிட்டு தான் ஜெவனின்னு கிடக்கணும். மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்ப அரசியல் போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நேற்று பார்த்திருப்பீங்க சார், வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க எம்பி கனிமொழி அவர்கள். தமிழக முதலமைச்சர் அவங்க தலைமையில நடத்தினாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? என்னாச்சு சார்? சார் என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க சார்? எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சார், ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா சார்? தண்ணி ஏதாவது வேணுமா சார்? பேச முடியுமா உங்களால தொடர்ச்சியா? ஒரே ஒரு கேள்வி தானே சார் கேட்டேன். நேற்று கனவு கண்டம்மா. அப்படியா? நேற்றுக்கு எனக்கு தூக்கமே வரல. நான் அப்படியே படுத்து ஒரு கோட்டரை நினைச்சிட்டு அப்படியே தூங்கினம்மா. சரி. ஒரு கோட்டரை நினைச்சுட்டு தான் தூங்கினம்மா. அடிக்கல. அப்போ எங்க அம்மா கனவுல வந்தாங்க. சரி. வந்து அம்மானா யாரு சார்? எங்க அம்மா தான். உங்க அம்மா? ஆமா. அவங்க சேர்த்து இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுமா. கனவுல இருந்து ஏன்டா மகனே அழுகுறேன்னாங்க. மதுகுடி பொருள் விழிப்புணர்வு சங்கம் நான் வச்சிருக்கோம் தெரியுமில்லம்மா அப்படின்னு. ஆமா தெரியும்டா. எதுக்குடா அழுகுற, இப்ப என்ன எதுக்குங்க? வெல்லும் தமிழ் பெண்கள்னு நடத்தினாங்கம்மா. அங்க கட்சியில உள்ளவெல்லாம் பதவிக்குத்தான் சண்டை போட்டுக்கிறாங்க. பதவி பட்டம் வாங்கியிருக்காங்க, பதவி வேணுங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 1919 நீதி கட்சி துவங்கும் போது பெண்ணு வந்து மகளிர் அணியில இருந்தாங்க. 1925 பெரியார் வந்து திக கட்சி ஆரம்பிக்கும் போது மூவரும் வந்து அவங்க வந்து மகளிர் அணியில தலைவியா இருந்தாங்க. அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்போ சத்தியவாணி முத்துன்னு அவங்க மகளிர் அணி தலைவியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு கருணாநிதிக்கு வாரிசு வந்ததோ அன்னைக்கு கனிமொழியை தவிர யாருமே வாரிசுக்கு வர முடியல. ஆமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் பெண்களே நல்ல பெண்களை நல்ல அறிவாளிக யாருமே இல்லையா, அந்த வேதனையில் தாமா அப்படின்னு. அதுக்கு என்னடா மகனே செய்யறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தாண்டா அறிவு இருக்கு. தமிழ்நாட்டில் வேற பெண்களுக்கு அறிவு கிடையாது. அவங்கள தான் தலைமை ஏற்க முடியும். ஏன்னா அவங்க தான் எம்பியா இருக்க முடியும், அவங்க தான் மகளிர் அணி தலைவியா இருக்க முடியும். அது கூட எனக்கு வருத்தம் இல்லாம அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு சொன்னாங்கம்மா, முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்றோடனே முதல் கையெழுத்து இலவச பஸ் பாஸ் கொடுத்தேன்னு சொன்னாரு. பிங்க் கலர் பஸ்ல. அது எதுக்கு போட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. பாட்டல் பிரியர்கள் வந்து அடிப்பாங்க, நம்ம கடையை திறக்க போறோம், தமிழ்நாடு முழுவதும் மணமயில் மன்றம் திறக்க போறோம், இது எல்லாமே நடக்கத்தான் போகுது. அப்ப இவ தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு இலவசமா பஸ் இருந்தா தான் அவன் நினைச்ச நேரத்துல அப்பா ஆத்தா வீட்டுக்கு ஓட முடியும். இல்லை எங்கிட்டாவது ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறவ தப்பிச்சு பிழைச்சி நம்ம கோயம்பேடுல இறங்கி எங்கேயாவது ஒரு காய்கறி விற்றாது கீரை விற்றாது பிழைச்சிக்கிடலாம். இல்லை மதுரையில் இல்லை எங்கிட்டாவது ஓசி பஸ்ஸில் ஏறி ஓடி போய் பிழைச்சிக்கிடலாங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்பவே கையெழுத்து போட்டுக்கிறாரு இலவச பஸ்ஸு. இப்போ அப்படி வந்தாலும் கூட இந்த மாநாட்டில் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியாவது சொல்லுவாங்களான்னா எடுத்தோடனே கையெழுத்து போட்டார் இலவச பஸ்ஸு. அதில் எல்லா பெண்களும் இஷ்டம் போல அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஓடுறாங்க. பாட்டல் பிரியர்கள் இம்சை தாங்க முடியாம ஓடுறாங்க. இப்போ கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய்,
அவரைக்காய் துவரைக்காய் இது எல்லாத்தையுமே கோயம்பேடுக்கு லாரி லாரியா லோடா வந்து இறங்கினாலும் அதை தெருவா விற்கிறவன் அவ சொந்த காசு போட்டு அங்க ஏழை எடுத்து அவ சொந்த காசை போட்டு எடுத்து தெருவா விற்கிறவளுக்கு 250 ரூபா. பூக்காரி செவனையே பூ வாங்கிட்டு வந்து அவ விற்கான்னா அவளுக்கு 2500 ரூபா. தெருவில் ஒரு 10 காய்கறி கடையை போட்டு ஒரு 10 அடி 25 அடிக்கு போட்டா அவங்களுக்கு 5000 ரூபா. ட்ரை சைக்கிள்ல தள்ளிட்டு போனா 5000 ரூபா. இப்படி சென்னை மாநகராட்சி இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாங்க. மீன் வித்துக்கிட்டு போன நல்ல அவசரத்துக்கு ஒரு ஒண்ணுக்கு வந்தா கூட கார்பரேஷன்ல ஒரு கக்கூசு கிடையாது. கலைஞர் உரிமை தொகை கொடுக்கும், என்ன பொன்மகள் திட்டம்னு 1000 ரூபா கொடுக்கும். இப்படி நான் பிள்ளைக்கு சோறு போடுறோம், எல்லாம் சோறு போடுற 1000 ரூபா கொடுக்கறது எல்லாம் கொடுத்தாலும் புடுங்கிறது எங்கிட்ட தானே திரும்ப திரும்ப பிடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் கொடுமையா நடக்காம இந்த மாநாட்டுல மருத்துவத்துறையில மத்திய அமைச்சராக்கி அத்தனையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து அழுகிறாரு. இந்த அரசியலை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குன்றது. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. பல்லடத்துல வெல்லும் தமிழ் பெண்கள் இதுல ஒரு சலனமா ஒரு வார்த்தை மது ஒழிப்பை பத்தி பேசல. இந்த பெண்களுக்கு சென்னை மாநகராட்சி போட்டிருக்கிற எங்க அம்மா மேயர் பிரியா போட்டிருக்கிற அந்த வரி திட்டத்தை ரத்து செய்வோம்னு சொல்லல. தேர்தல் அறிக்கையில வரும் சார் அதெல்லாம். என்ன இப்பதான் போட்டு தொலைச்சிட்டீங்களே. நாங்க தான் உங்களுக்கு பிரியா பஸ்ஸை விட்டுட்டு கோயம்பேடுல இருந்து பூவை வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து வியாபாரம் பார்த்தா எனக்கு 5000 ரூபா நீ வருஷத்துக்கு போட்டீங்கன்னா பிறகு அதுல என்ன எனக்கு இருக்கு? நான் போய் காசிமேடுல மீனை வாங்கிட்டு வந்துட்டு நான் கூடையில தெருவில் விற்கிறவளுக்கு 250 ரூபா போட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் ஏன்ட்ட பிடிங்கி நீ என் குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுப்ப. அதுக்கு ஒரு திட்டம் கருணாநிதி உரிமை தொகை 1000 ரூபா. இப்படியே கேள்வி ரன் பண்றது. ஏமா மக்கள் வரிப்படம்னா நடந்து போன சொந்த காசு சொந்த உழைப்புல சொந்த காசுல நாங்க வியாபாரம் பாக்குறோம். இன்னைக்கு மலையில வியாபாரம் நடக்கலன்னா நீ கொடுத்துருவியா? அந்த நட்டத்தை நீ கொடுத்துருவியா? பூ வியாபாரம் பார்க்க மழை வெயில வியாபாரம் ஆகல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு அடிப்படை ஒரு வாழ்வாதாரம் ஏதோ பொழப்புக்கு வழி நடந்தவர்களுக்கெல்லாம் நீ வரிய போட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு வரி உட்கார்ந்து இருந்தா வரி அப்படின்னு போட்டா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துதாமா நான் எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை அப்படின்னு எங்க அம்மா தழுதேன். அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை? பாட்டாளி மக்கள் கட்சியில முதல்ல 1989 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்க ஐயா ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, நான் வாரிசு அரசியலை ஊக்கப்படுத்த மாட்டேன், நான் பதவிக்கு வர மாட்டேன். ஐயா ராமதாஸ் ஐயா இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவிக்கும் வரல. பெட்டி வைப்போம், தெருவுக்கு தெருவு வந்து பெட்டி வைப்போம். எங்க எம்எல்ஏயே எங்க கவுன்சிலரை ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த வார்டுல வந்து ஒரு பெட்டி வைப்போம், புகார் மனு பெட்டி வைப்போம். அதை எடுத்து பார்த்து தவறு செய்தால் முச்சந்தியில வச்சு சாட்டையால் அடிப்போம் அப்படின்னு எங்க ஐயா சொன்னாரு. எங்க டிஎம்கே மாதிரி வாரிசு அரசியல் கிடையாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு கோன்னு அழுகிறாருன்னா ஏமா அது அவர் அழுகிறதுக்கு நியாயம் இருக்குப்பா. அன்னைக்கு சொன்னது அவர் செய்யல, அதனால அவர் அழுதுதான் ஆகணும். அன்புமணி ராமதாஸ் வந்து ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறாரு, களத்து நெருக்கிற மாதிரி எல்லாம் பண்றாருங்கிற மாதிரி எல்லாம் இவர் கனவு வேண்டின்னு ஐயா ராமதாஸ் பேசினாலும் அப்படியே பக்கத்துல வந்து மகளை வச்சிருக்காரு ஸ்ரீகாந்தின்னு. ஸ்ரீகாந்தின்னு பக்கத்துல உட்காந்து அதே கையை பிடிச்சி அழுகாத பாடு பிடிக்கும். அப்ப என்னன்னா பேரனையும் கொண்டு வந்துட்டாப்ல முகுந்தன். இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நாடகம் எப்படின்னா, அன்புமணியை வந்து நான் வளர்த்தது தப்பா வளர்த்துட்டேன்னா அடுத்து நீ வளர்த்து வச்சிருக்க ஸ்ரீகாந்தி வந்து இப்பதான் நீ வந்து அறிமுகப்படுத்துற 2025ல. பாஜகல வந்து எந்த அரசியல் வாரிசும் கிடையாது. அவன் சங்கிங்க மங்கிங்க நீ என்ன சங்கியார் எதா இருந்த. ஆனா தமிழ்நாட்டுல அனைத்து அதாவது எந்தவித குடும்ப அரசியல் இல்லாம குடும்ப வாரிசு இல்லாம புதுசா உருவாகிறதுனாலதான் தமிழ்நாட்டை பாஜக வளருது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வாரிசு அரசியல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு பழனிசாமியோ அடுத்து யாரோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்ப குடும்ப அரசியல் பண்ணிட்டு இப்ப வருகின்ற தேர்தல்ல அன்புமணி நீ வந்து பாஜக அதிமுக கூட்டணியில நீ அங்கிட்டு போயிரு, நானு எங்க மக ஸ்ரீகாந்தியை கூட்டுட்டு நானு இங்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டணி போயிடுறேன், 2 பேரும் சேர்ந்து நின்னாவே 10 சீட்டுக்கு மேல எவனும் தரமாட்டான். நீ அதனால அங்கிட்டு ஒரு 10 சீட்டை வாங்கு, நான் இங்கிட்டு ஒரு 20 சீட்டை 10 சீட்டை முடிஞ்ச அளவுக்கு வாங்குறேன். ஆக 2 பேரும் நீ அங்கிட்டு ஜெயிச்சாலும் நான் இங்கிட்டு ஜெயிச்சாலும் கடைசியில் அப்பே மகன் ஒண்ணு இருக்கிற மக்கள் வாயில மண்ணு அப்படின்னு ஆக்கிடுவான். ஏன்னா இது திமுக நடந்துச்சு. முக அழகிரி வந்து மதுரையில அவருக்கு மண்டலத்தை தென்மண்டல பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. முயங்கிட்ட என்னமோ கத்துனாரு கதறினாரு, எனக்கு அரசியல்ல எனக்கும் வேணும்னாரு. நீ போயா மத்திய அமைச்சர் ரசாயனத்துறை அமைச்சராக கூட ஆக்கி விட்டார், எம்பி ஆக்கி. அப்பயும் அதனால எனக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் வேணும்னாரு.
அப்ப அழகிரிக்கும் இங்கிட்டு நம்ம இன்னைக்கு முதல்வருக்கும் முட்டல் மோதல் இருந்தது. அது எப்படியோ ஒரு வழியா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் வீணா போயிடுவோம்னு. அதுக்கப்புறம் மதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப அரசியலை வீழ்த்தியே காட்ட வேண்டி வீரவசனம் பேசிட்டு வந்தாரு. இன்னைக்கு செதாஸ்கோப்பா ஒண்ண மாட்டியிருக்காரு மகன். எப்ப பார்த்தாலும் பிபி திடீர்னு காடா போயிருதா. மதிமுக அரசியல் கட்சியிலே செதாஸ்கோப்பை மாட்டி இருக்கிறது இந்த பல்சு பாக்குறத மாட்டிருக்க ஒரே கட்சி மதிமுக தான். அதை மாட்டிக்கிட்டு அடிக்கொருக்கா எவன் போற மல்லை சத்தியா போயிட்டாரு, இன்னும் எவன் போற அப்படின்னு இருக்கிறது 2 பேர் தான். என்ன இதெல்லாம் நினைச்சுதான் எங்க அம்மாட்ட சொல்லி அழுத, ஏன் மகளே நீ எதை பத்தி கவலைப்படாத, எங்க சுத்தினாலும் மது பிரியர்கள் தாண்டா இந்த அரசியலே தீர்மானிக்கக்கூடிய சக்தி 2026ல. நீ ஏன்டா மகளே கவலைப்படுற? உன்னுடைய டாஸ்மார்க் மது பிரியர்கள் 60% பேர் யாரு தீர்மானிக்கிறதோ அவங்க தாண்டா கோட்டைக்கு போகக்கூடிய அந்த கோட்டையில கொடியேற்றக்கூடிய தீர்மானிக்க முடியும். அதனால நீ கவலைப்படாத ராசா, நீ பட்ட கஷ்டத்துக்கும் உனக்கு 2026ல இருக்குன்னு அம்மா என்ன அப்படியே சொன்னாங்க. தடையை கொடுத்தாங்க. போமா நீ இருக்கிறவெல்லாம் அவவே முடி வச்சிருக்க, எனக்கு முடியும் இல்லையா அப்படின்னு. விடுறா மகனே, முடியலாதவங்க தாண்டா முடி சுட முடியும் அப்படின்னாங்க. அதையும் ஏத்துட்டு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு அதுல 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபா கொடுத்தோன்னு அண்ணன் பேசுறாரு, நம்ம மருமையும் பேசுறாரு, கனிமொழியம்மா பேசுது. ஆனா கண்ணீரை சிந்தி கொண்டு இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்தியாவிலேயே அதிக விதவைகளான மாநிலம் தமிழ்நாடுன்னு 2021ல முழங்கின கனிமொழி அம்மா இன்னைக்கு பல்லடத்துல ஏதாவது பதறுவாங்க, இப்படி ஆய்ப்பச்ச அண்ணன்ட்ட சொல்லி ஏதாவது குடிவதை மறுவாழ்வு மையங்களோ இல்ல ஏதாவது ஒரு மறுசீரமைப்பு இருக்குமான்னு பார்த்தா ஒரு வாய் திறக்கல. விஜயை பத்தி ஒரு வாய் திறக்கல. விதவி ஆகலையா இருக்கும் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்து. அதுதான் பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலியா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லம்மா, அதுதான் அங்க ஃபுல்லா வந்தவங்களே கருப்பு சாப்பு சேலை கட்டிட்டு வந்தாங்க. கருப்புன்னா இது கன்றாவி வாழ்க்கை ஃபுல்லா இந்த கருப்பு சேலையை கட்டி கண்ணீரை சிந்திக்கிட்டு தான் அலையணும். சிவப்பு போராட்டம் நடத்தி தான் ஆகணும். அதனால கருப்பு சிவப்பை கட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன் அத்தனை கூட்டமும் கருப்பு சிவப்பை கட்டியிருக்கு. காலம் ஃபுல்லா கருப்பு இருட்டுக்குள்ள முரட்டு குத்து வாங்கிட்டு தான் ஜெவனின்னு கிடக்கணும். வெல்லும் தமிழ் பெண்கள் வீணா போச்சு. இங்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அத்தனை பதவி கொடுத்தும் இன்னைக்கு அடுத்த பதவி கொடுக்கறதுக்கு பக்கத்துல மகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஆக இனிமே அடுத்த அரசியல் எப்படி பீகார்ல நம்ம ராப்ரி தேவியும் இந்த லல்லு பிரசாத் யாதவ் குடும்பம், ஆந்திராவில் ஒரு குடும்பம், என்ன NT ராமராவ் குடும்பம், இப்படி கர்நாடகாவில் குமாரசாமி குடும்பம், இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குடும்ப அரசியல் போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னைக்கு டாஸ்மார்க் மது பிரியர்கள் வேதனையோட தான் நான் அவங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுடைய அரசியலை 2026 தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மது பிரியர்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்வது, வருஷம் ஃபுல்லா டாஸ்மார்க் மதுவை பார்கள்லையும் மணமகள் மன்றத்திலையும் நம்ம பார்த்தாச்சு. அதனால இதுக்காக புதுசா ஒண்ணு அடிச்சு நம்ம சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு தமிழகம் கும்படி பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மது பிரியர்கள் புத்தாண்டை பொறுமையோடு கடைபிடிக்க வேண்டும். காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களை கண்ணியமாக உங்களை வேண்டி விரும்பி. ஏதாவது புதுசா சரக்கு வருதா சார் நியூ இயருக்கு? அதெல்லாம் கண்டிப்பா வருமா? சரக்கு வரும். புதுசா பாட்டில் வேணா வரும். உள்ள இருக்கிற சரக்கு அதே சரக்கத்தான் இருக்கும். பாட்டில மாத்துவாங்க. ஆமா, 450 வகையான சரக்குல கூட 10 சரக்கை எக்ஸ்ட்ரா ஏத்துறாங்க. அதனால புத்தாண்டை கொண்டாடுகின்ற எங்களுடைய டாஸ்மார்க் மது பிரியர்கள் பொறுப்போடு நடந்துக்குங்க. நம்ம தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை 2026ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போறோம். அது இலக்கு எப்படி ஒரு 1000 கோடியாவது வச்சிருப்பாங்க. அந்த இலக்கெல்லாம் தாண்டி தான் போகும். அதனால மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஐயா முத்துசாமி அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த புத்தாண்டிலே டாஸ்மார்க் மது பிரியர்கள் பொறுமை, காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எந்த களங்கம் ஏற்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும், குடும்பத்தை காப்பதற்காக முடிந்தளவு உங்களுடைய மது சிந்தனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த 2026 பேசுற மாதிரி தெரியுது. அரசியலம்மா எனக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? பகுத்தறிவு பூமியில பாட்டில் பிரியர்களுக்கு பகுத்தறிவு ஊட்ட வந்தவன் தான் செல்லப்பாண்டியன். அதனால முடியவே முடியாது. உடல் நோயினால இனிமேல் மீள முடியாது, வேதனை தாங்க முடியலன்னா மருத்துவர் ஆலோசனையில ஒரு அடிச்சுக்கலாம், ஒரு பெக்கோ ஒரு கோட்டை அடிச்சுக்கலாம். நல்லா இருக்கிற கொழுப்பெடுத்து போய் எதுக்கு அடிக்க? அந்த குடும்பத்துக்கே நீ உனக்கு சோத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லைன்னா நம்ம எதுக்கு அடிக்கணும்? அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கிறது தான் என்னுடைய இது. அதனால அதுக்காக நாங்கள் அரசுக்கு விரோதமா சொல்லலை. அரசாங்கம் விற்கிறது விற்கத்தான் செய்வாங்க.
அதனால நம்ம பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் டாஸ்மார்க் மது பிரியர்களை அன்போடு கேட்கிறேன்.